கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ சமீபமாக ஒரு 10 வருஷமாக தேர் இழுத்துக்கிட்டு இருக்கோம். இது இப்போ இடையில ஒரு 3 வருஷமாக தேர் இழுக்கிறது நின்று வச்சு. இப்போ இந்த வருஷம் தேர் இழுக்கிறாங்க. எல்லா மதமும் சம்மதம்னு சொல்லக்கூடிய இடம் இது. திருக்காலதீஸ்வரர் ஞானாம்பிகை கோயில் ராகுகேது பரிகாரத்துக்கு சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலம் தென்காளஹஸ்தி என்று சிறப்புடன் அழைக்கப்பட்ட ஸ்தலம். சிவன் கோயில் இது. அப்போ இந்த தேர் திருவிழா நடக்கிறதுனால ஊருக்கு வந்து ஒரு விமர்சனம் கண்டிப்பாக ஊருக்கு நல்ல ஒரு விமர்சனம் இருக்குது. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ற பாகுபாடு இல்லாமல் எம்மதமும் சம்மதம்ன்ற ஒரு கோட்பாட்டோடு போய்கிட்டு இருக்கோம். எல்லாமே தாயா பிள்ளையா மாமி மச்சினே அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் சியாம்பியான்ற மாதிரி இந்த லைனில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம்யா. நன்றிங்க. வணக்கங்கய்யா. வணக்கம். நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம்னா ஒரு அருங்காட்சி ஃபேமஸாக இருக்கும், ஒரு சர்ச்சு ஃபேமஸாக இருக்கும். அது மாதிரி உத்தம்பாளையத்தில் வந்து நம்முடைய மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1000 ஆண்டுகளாக இருந்த ஞாபகம் அந்த கோயிலெலாம் வந்து உத்தம்பாளையத்துக்கே ஒரு சிறப்பு. இந்த சிறப்பில் வந்து நேற்று வந்து தேர் திருவிழா வந்து நடைபெற்றுச்சு. நிறைய துறைகள் வந்து அவங்களை அர்ப்பணித்து இந்த தேர் திருவிழா நடைபெற்றுச்சு. அது என்னென்ன அர்ப்பணிப்புன்னு வாங்கலாம். கட்டப்பட்டதாக வந்து படிச்சிருக்கோம். அதுபோக வந்து ஞானம்மாளுக்கும் திருக்காலத்தீஸ்வரருக்கு நேற்றைய தினம் வந்து திருக்கல்யாணம் நடந்துச்சு. இதுக்கு வந்து கோகிலாபுரத்துலேருந்து ஞானம்மாள் பெண் வீட்டார் அழைப்பு நடந்து உத்தமபாளையத்திலிருந்து வந்து பெண் வீட்டார் அழைப்பு வந்து வெகு சிறப்பாக வந்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று வந்து தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்த தேரோட்டத்தை வந்து இது வரும் நிகழ்வுகளை தொடர்ந்து காண்போம். நன்றி, வணக்கம். இந்த தேரோட்டம் வந்து இன்னும் பல வருடங்கள் கடந்து 100 ஆண்டுகள் கடந்து நடக்கணும்னு அந்த காலதீஸ்வரர் ஞானாம்பிகை வேண்டி கேட்டுக்கிறோம். நடக்கும் என்பதை நம்ம தேரோட்டத்திற்கான சன்னக்கட்டை, அதாவது வந்து தேர் உந்துதலுக்கான இந்த கட்டையை வந்து மாய்ச்சி தேரோட்டத்துக்காக வந்து கொண்டு வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சார் இவர் வந்து சத்தியமூர்த்தி சார் வழக்கறிஞர். அவருதே வந்து பொது சேவையில் இல்லை அவர் வந்து இன்னும் இவங்கெல்லாம் சொல்லாமல் இருக்கிறான்னா பெரிய விஷயம். இங்க பாருங்க இங்க பாருங்க. பாதுகாக்க வேண்டியது உங்களின் ஒவ்வொருவரின் கடமை என்பதை அன்போடு நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். இப்போ நீங்கள் வந்து இந்த தேர் திருவிழாவை எத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க? உங்கள் வீடு எங்கேயா இருக்கு? இப்போ வந்து இந்த தேர் நிற்கிறது உங்களுக்கு, நீங்கள் வந்து பேர் வந்து முகமது ராவுத்தராக இருந்தாலும் இந்த தேர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ சிறப்பானதாக இருங்கய்யா? மிக சிறப்பாக இருக்குது. இது வந்து உங்களுடைய முழு ஆதரவு இருக்குது. ரைட். எல்லாரோடைய ஆதரவும் இந்த தேருக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம்.
பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட ஒவ்வொருவரின் கடமை தேரோட்டம் அவன் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எம்பெருமானே அன்னவர்க்கு சரண் நாங்களே. நமச்சிவாய். அவரை போட்டு ஸ்பெஷல் எடுக்க மாதிரி இருக்கு. ஆமாம், நான் இங்கே நிற்கிற எடுங்க. பொறுக்க தேரில் இருக்க மாதிரி அப்படி எடுங்க, அப்படியே எடுங்க. சிவனடியில் இருக்கின்ற சிவாச்சாரியார் அவர்கள் எப்பொழுது அந்த வெள்ளை இருப்பவர்கள் மேலே பூஜை நடக்குது. பொறுங்க. மிகவும் ஆவலோடு திரு தேரோட்டத்தை கண்டுகொள்ளிக் கொண்டிருக்கின்ற பக்தர் இது நீங்கள் பேரூராட்சி சார்பாக தரீங்களா? புத்தமலை பேரூராட்சி சார்பாக வந்து பக்தர்களுக்கு வந்து மோர் வழங்குறாங்க. அதை நம்மளும் வாங்கி கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை இப்போ பார்த்துருவோம்.
இந்த தேரோட்டத்தின் போது நாங்கள் வீடியோ எடுத்து களைச்சி போயிடும்ன்றதுக்காக நம்முடைய தம்பி வந்து இங்கே வந்து பேரூராட்சி வேலை செய்கிறாரு. அவர் சார்பாக வந்து நமக்கு வந்து பாதாம்பால் வந்து கொடுக்குறாரு. நல்லா இருக்கா? சிறப்பாக இருக்கு ஐயா. எப்படி நல்லா இப்போ வந்து நம்ம வந்து அருள்மிகு ஞானபால் திருக்காலதேஸ்வரர் தேர் திருவிழாவுக்கு வருகிற அனைத்து சமுதாய பெருமக்களையும் கோட்டைமேடு மக்கா மதினா பள்ளிவாசல் சமாதாரம் சார்பாக வருவரென வரவேற்பதுடன் வந்து அனைவருக்கும் வந்து தாகத்திற்கான நீர் வழங்குறதுக்காக தண்ணீர் பாட்டில் வந்து வழங்கிட்டு எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவான ஒரு தேரோட்ட திருவிழா இது. இது உப்பாம்பாளையத்தில் அனைத்து மதத்தினரும் அவங்களுடைய வீட்டு விழா மாதிரி எடுத்து நடத்துகிறாங்க. அந்த தேரோட்ட திருவிழாவில் எல்லா மதத்தினரும் கலந்து கொண்டு பாவம் வயசானவங்களை தள்ளி விட்டுறாதீங்க. அந்த தண்ணி வண்டி வருது, தண்ணி வண்டிக்கு வழி விடுங்க, தண்ணி வண்டிக்கு வழி விடுங்க. இடையில் கும்பாபிஷேக வேலைகள் நடைபெற்றதால் ஒரு 4-5 ஆண்டுகள் நடைபெறாமல் விடுவிட்டு விட்டது. இப்பொழுது சீரும் சிறப்புமாக இன்றைய தினம் இந்த தேரோட்டம் நடைபெறுகிறது. அனைத்து சமுதாய பெருமக்களும் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் ஒருங்கிணைத்து தேரோட்ட வடம்பிடித்து நடத்தி வந்தக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த இந்திய ஒருமைப்பாட்டிற்கு விளக்கம் உதாரணமாக இருக்கக்கூடிய இந்த திருவிழா வந்து இந்தியாவிற்கு மட்டுமல்ல அகில உலகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதில் ஒரு சிறிதும் ஐயமில்லை. அப்படிப்பட்ட ஒரு திருவிழாவுக்கான வந்த அனைத்து பக்த கோடிகளையும் அனைத்து சமுதாய மக்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம். பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அப்படி ஒண்ணு இடையூறு செய்ய வேண்டாம். திருத்தேரை திருப்புவதற்கு பணியாளர்கள் மிக கவனமுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.